சார் ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு விட்டா இல்லை பேசுறீங்களா? இல்லை ப்ளீஸ் சொல்லுங்கள். நாங்கள் சொன்ன கேஸ் அஃபிடவிட் அவர் அப்படியே படித்து காமிச்சா பாரு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறாங்க. இது கேட்டு இந்த பாஸ்புக்கை கேட்குறாங்க. இந்த பாஸ்புக்கு கேட்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்னொன்று நாங்கள் எவ்வளோ அன்பாக போய் ஆதார் கேட்குறோன்னு சொன்னார்ல. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம். அதில் நீங்கள் மாதம் 1000 ரூபா வாங்கிறீங்களாம்மா, அடுத்து வரணுமா, அடுத்து வேணுமா, நீங்கள் இந்த துணியில் கேட்டு வாங்குறீங்களே ஒழிய நீங்கள் ஒரு சொன்ன மாதிரி அழகாக போய் அம்மா உங்கள் டேட்டா கொடுங்கம்மா எங்கே நீங்கள் 1 கோடி குடும்ப அட்டைக்காரர்களிடமோ நீங்கள் சார் இன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க சார், சார் ஒரே ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு எத்தனை ரோட் ஷோ கூப்பிடுவீங்க, எத்தனை மீட்டிங் கூப்பிடுவீங்க, எத்தனை டேட்டா கேட்பீங்க, எல்லாத்தையும் வாங்கிடுவீங்க, அப்போ இந்த 1000 ரூபாய்க்கு நாங்கள் எங்களுக்கு வேண்டாம்னு கூட வந்துடுவோங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க சார். சரி அடுத்த பையன் யாருக்கு சார்? ஆரம்பிச்ச முதல் நாள்ல கோர்ட் தடை போடுது சார் உங்களோட வேலை. சார் இருங்க, கோர்ட்டுக்கு இவங்க எப்ப தெரியுமா போறாங்க? இவங்க மக்கள்கிட்ட இப்ப 10 நாள் பிரச்சாரத்தை இபிஎஸ் முடிச்சிட்டாரு. 10 நாள் பிரச்சாரத்தை அவர் பேசி முடிச்சிட்டோம். அதாவது இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது தொடங்கும் போதே கோர்ட்ல அபேஸ் ஆயிடுச்சு ஒன்று. அடுத்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் அதை விட்டுட்டோம், கைவிட்டுட்டோம் அப்படிங்க சொல்ல வேண்டிய தேவை அறிக்கை விட்டீங்க சார். இல்ல கோர்ட் தடை விதித்திருக்கின்ற காரணத்தால் ஓடிபி வாங்காமல் இந்த பணியை மேற்கொள்ளுங்கள், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சொல்லியாச்சு. ஓடிபி மட்டும் தான் வாங்குறது. அதான் நாங்க சொல்றோம். இப்போ அப்படி சொல்லிட்டீங்களா? இந்த தற்காலிகமா சார் இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நாளை தீர்ப்பு மாறிடும், அப்படி வந்துரும் இப்படி வந்துரும். நாங்க ஏன் இந்த நாளைக்கும் இன்னைக்கு ஈவினிங்குள்ள எத்தனை மணி நேரம் வர்றேன் சார்? ஒரு 5000 மணி நேரம் இருக்கா? இல்ல ஒரு 5 கோடி மக்களை பார்த்துருவீங்களா? ஏன் அந்த ஆசிலேஷன்? இல்ல இதுதான் சார் டவுட். இல்ல உங்க விருப்பம் நீங்க சொல்லலாம். இந்த குறிப்பிட்ட கால நேர அவகாசத்திற்குள் இத்தனை மாற்றத்தையும் தடங்களையும் அவர்கள் ஏன் கொண்டிருக்கிறார்கள் அங்க உள்ள நடுக்கத்துடைய வெளிப்பாடு சார். ஒன்று அடுத்து சார் சொன்னார் ஜியோ எல்லாத்தையும் வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னார். ஜியோ அவன் கான்ட்ராக்ட் போட்டு நான் தான் இதை வைத்திருக்கிறேன் என்கின்ற உத்தரவாதத்தின் பேரில் வாங்கி வைத்திருக்கிறார். நான் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லாம வாங்கி வைக்கல. அததான் சொல்ல வரேன். அப்ப கலெக்ஷன் எங்கெல்லாம் இருக்கு சார்? ஒரு தவறு நடந்துச்சுன்னா ஒரு தவறு நடந்து விட்டது, அதனால திமுக எல்லாத்துட்டையும் அந்த தவறை செய்யலாம்னு அர்த்தமா? உடனே அங்க ஒரு டேட்டா இருக்கு, இங்க ஒரு டேட்டா இருக்கு. நீங்க சந்திக்கிற மனிதர்கள் எல்லாம் ஆதார் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது நீங்கள் இப்போது இல்லை என்று சொல்கிறீர்கள். நீங்க யார உறுப்பினரா சேர்த்தோம், நாங்க என்ன சொல்லி சேர்த்தோங்கிற இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு பாருங்க. இன்னைக்கு இவர் சொல்றார் ஆதார் கேட்கல, கேட்ட மக்களுக்கு தெரியும். ஏன் இப்ப இந்த முரண்பாடிலேயே அந்த மக்கள் புரிந்து கொள்வாங்களா? ஆக நம்மகிட்ட இருந்து இந்த ஆதாரை இவங்க வாங்கிட்டு இல்லைன்னு இப்ப அப்பட்டமா சொல்றாங்களே, அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? அப்போ அதிமுக போட்ட வழக்கு நியாயம் தானேங்கிற செய்தி எல்லாத்துக்கும் வரப்போகுது. அதுதான் மிக தெளிவான கருத்து சார். நீங்க இந்த பின்வாங்கல் இருக்கு இல்லையா, ஆதார் வாங்கவில்லை என்பது ஆதார் கேட்ட எத்தனை வீடியோக்களை என்னால காமிக்க முடியும். ஆனா இல்லைன்னு சொல்ற அந்த பின்வாங்கல், அப்ப அதிமுக சொல்வதில் நியாயம் இருக்கு என்பதை மீண்டும் மீண்டும் பொதுவெளியில் இல்ல, ஆதார் கேள்வி கேட்கப்பட்ட ஒவ்வொரு சோகால்டு உறுப்பினர் சொல்றாரு 1 கோடி, அந்த 1 கோடி பேருடைய 1.25 கோடி பேருக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஹா இது இவங்க என்னடா வாங்குறாங்க இப்ப இல்லங்கிறாங்க, அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது இல்ல. இந்த பதட்டத்திற்கு தான் அதிமுக மிக தெளிவாக நாங்க வழக்கு தொடுத்திருக்கிறோம். அதுக்கு நீதிமன்றம் ஏதோ தெரியாமல் பல வழக்குகளை செஞ்சிருக்கிறது. அது அப்போ நீங்க அந்த புது பஸ் ஸ்டாண்ட்ல போட்டிருக்கீங்களா ஒரு சின்னன்னு சொல்றீங்களா, அது உதயசூரியனா இல்ல வேற என்னம்மா? மேல இருந்து பார்த்தா தெரியுது. எங்களுக்கு என்ன சார் தெரியும்? அது உதயசூரியன் கிடையாதுல்ல, அது ஏதோ கோணலா போற கதிர்கள் தானே அது. சரி பதில் சொல்லுங்க சார். இல்ல இப்ப நீங்க அது இப்படின்னு கேட்டீங்களே, அங்க வச்சது என்னன்னு கேட்டு இதுதான் இந்த ஆதார் பிரச்சனைக்கு இது ஒன்றுதான் சார். எங்க போனாலும் திமுகவின் செயலுக்குள் ஏதாவது மக்களை பாதிக்கக்கூடிய சக்தி செயல் இருக்கும். சிரமம் இருந்தா அதுக்கு ஒரு வழக்கு போடுங்க, பதில சொல்லிட்டு போறோம். ஆனா நாங்க பெகசஸ் குதிரையினுடைய ரெக்கைகள்னு எங்க காலத்துல சொல்லவே மாட்டோம். ஒரே ஒரு சின்ன சார் அது உங்களுடைய கருத்து சார். அதாவது பெகசஸ் குதிரையினுடைய ரெக்கைன்னு வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன், அந்த ரெட்டலையை சொன்னது வாழ்க்கை வரலாறுல மறக்கவே முடியாத ஒரு காரணம். எப்படி பாக்குறேன், அது ஒரு அரசு வழக்கறிஞர் வந்து கோர்ட்ல சொல்றாரு. நான் அதை எப்படி பாக்குறேன்னா
அரண்டவர்கள் கண்ணுக்கு இலை அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதில் குதிரை இருக்கிறதா இல்லையா? குதிரை இருக்கிறது. அந்த குதிரையின் ரெக்கையை இலையாக தெரியுதா? அப்ப இலையின் மீது எவ்வளவு பயம் இருந்தாலும் அதை விட்டுட்டா. சரி.